பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: அழிவின் கயிறுகளை அறுத்து தூர எரியுங்கள். ஆதார வசனம் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவனுடைய பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. விடுதலை பெற்ற மான்களை. இந்த வசனம் நடுவில் தொங்கிக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது. யார், என்ன, ஏது என்று தெரியாமல். இது சிம்சோனை பற்றி சொல்லப்படுகிறது. சிம்சோனை பற்றி ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 16 வரை அவனை பற்றிய வரலாறு இருக்கிறது. அதை நீங்கள் அவனை மட்டும் படிப்பதாக இருந்தால் இந்த செய்தியை கேட்டவுடன் படியுங்கள். நியாயாதிபதிகள் 13லிருந்து 16 வரை. இந்த 12 கோத்திரத்தில் இவன் சிம்சோன் அவங்க அப்பா தான் கோத்திரத்தான். அவங்க அப்பா பேர் மனோவா. அவன் தாய் மலடியாக இருந்தாள். தூதனானவர் ஒரு நாள் நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், கற்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெறுவாய். அந்த பிள்ளை எப்படி இருக்கும், நீ என்ன பண்ணணும், அந்த ப்ரெக்னன்சி சமயத்தில் நீ எப்படி இருக்கணும், திராட்சை ரசம் மதுவானம் குடிக்கக்கூடாது, தீட்டான ஒன்று பிசிக்கக்கூடாது என்று அவளுக்கும் சொன்னார். அவள் நம்ம ஊர் பாஷையில் சொல்ல போனால் அவள் என்ன விரதம் இருக்கணும், ஒரு விசேஷ பொருத்தனை. அவன் நசரேனாக இருப்பான். நசரேன் என்றால் ஒரு விசேஷ பொருத்தனை, கர்த்தருக்கு என்று பொருத்திக் கொள்வது நசரேய விரதம். அது விரதம் என்று சொல்கிறார்கள் வேதத்தில். அந்த நசரேய விரதம் கொண்டவர்கள் மது குடிக்க மாட்டார்கள், எதுவும் செய்ய மாட்டார்கள். நம்ம ஏசப்பா கூட அப்படி நசரேய விரதம் கொண்டவர், யோவான் ஸ்நானகன் நசரேய விரதம் கொண்டவங்க என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவன் எப்படி இருப்பான், இந்த குமாரன், இந்த பையன் எதற்காக பிறக்கிறான் என்பதையும் அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். எதற்காக என்றால் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அவன் முடிய கட் பண்ணவே கூடாது, ஷேவ் பண்ணவே கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாயிருப்பான். இதுதான் நசரேன். பிறந்தது முதல் அவருக்கொன்று விசேஷ பொருத்தனை பண்ணி கொண்டு ஆண்டவருக்கே என்று பிரித்தெடுத்து இருக்கிறது தான் நசரேய விரதம். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இதுதான் அவனுடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம். இவனை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது. இஸ்ரவேலருக்கு அந்த காலத்தில் பெலிஸ்தர் கையில் அடிமைப்பட்டு கிடந்தார், பெரிய தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தார்கள். அவன் பையன் வளர்ந்து பெரியவனாகி பெலிஸ்தர்களை அழிப்பான், அதற்காகவே இவன் பிறக்கிறான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். என்ன நீ செய்ய வேண்டும், அந்த பிள்ளை பிறப்பான், அவன் இப்படி இருப்பான், அவனுடைய பலம், அவன் மீது இருக்கக்கூடிய பலம் அவனுடைய தலையில் இருக்கிறது, அவன் கத்தி படக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த பிள்ளை எப்படி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சொல்லி கொண்டு வருவார்கள். அவனுக்கு என்று பெலிஸ்தியருடைய ஒரு நாட்டிலே ஒரு பெண்ணை மணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதெல்லாம் விடுகதை போடுவான். நீங்கள் படியுங்கள், அதை விடுகதை போடுவான். விடுகதை அவன் சொல்ல தெரியாது, இவனே விடுவித்து கொடுப்பான். அதனால் அவன் கோபப்பட்டு விடுவான். அப்போ அந்த பெண்ணை இன்னொருவனுக்கு கொடுத்து விடுவார்கள். இதனால் கோபப்பட்டு நரிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து பெலிஸ்தருடைய வேளாண்மையெல்லாம் அழித்து விடுவான். இப்பொழுது பெலிஸ்தர் இவனை பிடிக்க வேண்டும், சிம்சோனை பிடிக்க வேண்டும் என்று கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். இவன் பாருங்கள், மறுபடியும் அதே பெண் இருப்பாளா என்று போகும் பொழுது அவள் இல்லை. அதாவது தனக்கு நியமிக்கப்பட்ட பிள்ளை வேறொருவனுக்கு கொடுத்து விட்டார்கள். அதில் வந்த கோபத்தினால் தான் நரிகளை எல்லாம் பிடித்து இப்படி செய்தான். இப்பொழுது அங்கே ஒரு வேசியை கண்டு கொண்டான். அந்த வேசியிடத்தில் போனான். அந்த வேசியை கொண்டு பெலிஸ்தியர்கள் உன்னிடம்தானே வந்து கொண்டிருக்கிறான், இவனுடைய பலம் எதில் இருக்கிறது என்று கண்டுபிடி, கேள் என்று சொன்னார். இவளும் உன்னுடைய பலம் எதில் இருக்கிறது என்றால் அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒரு 7 அவனி நாறுகளால் கட்டினால் அது போகும் என்று பின்னாடி நான் சொல்லுகிறேன். இதுதான் அது விளக்கம். அது கடைசியில் அவள் அலட்டி கொண்டிருந்தபடியால் அவனை சொல்லி விடுகிறான். அதுக்கப்புறம் வரக்கூடிய காரியங்களெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், பரிதாபமாக இருக்கும். இவன் மீதுள்ள தேவ சித்தம் பெலிஸ்தீர்களை தேவனுக்கு எதிர்த்து நிற்பவர்களை இவனை கொண்டு அழிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஆண்டவருக்கு என்று பிறக்கும் பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வைத்து கொடுக்கும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்ட வீட்டில் பிறக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதை மறக்கக்கூடாது. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் போனோன்னு இருக்கக்கூடாது. ஒருவருக்கும் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார்.
அந்த பிசாசத்திற்கு எதிர்க்கு நிற்க வேண்டும். இதற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதுதான் நமக்கு ஒரு பலன். எவ்வளவுக்கு அவ்வளவு நாம் கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு பலன் உண்டாகும். இதைத்தான் யாக்கோபு 4:7 சொல்லுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று, அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. சிம்சோன் மீது என்ன சித்தம் வைத்தாரோ அதை தான் நம்மை மீது வைத்திருக்கிறான். ஏற்கனவே என்று சொல்லிவிட்டேன். கர்த்தர் தன்னை பற்றியும் அந்த அழிவுக்கு காரணமான பிசாசை பற்றி வேதம் முழுவதும் ஆங்காங்கே சுட்டி காட்டி கொண்டே வருகிறார். 2 சக்திகள், ஒன்று ஆளும் சக்தி, இன்னொன்று அழிக்கும் சக்தி. ஒன்று ஆளுகிற கட்சி, எதிர்கட்சி இருக்கிற மாதிரி. விழித்திருங்கள், ஜெபித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த வார்த்தைகள் சத்துருவின் தந்திரத்தை அறிந்திருங்கள் என்பதாகும். யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். திருடன் யாரை பற்றி சொல்லுகிறது? பிசாசை பற்றி. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார். தெளிவாக இயேசு சொன்னார். அவன் எதுக்கு வந்திருக்கிறான், நான் எதுக்கு வந்திருக்கிறேன். இது நாம் புரிந்திருக்க வேண்டும். பிசாசு சாத்தான் நம் வாழ்வில் நேரடியாக தான் யார் என்று சொல்லிக்கொண்டு அவன் வருவதில்லை. நான் தான் சாத்தான் அப்படின்னா நாம் தப்பிச்சுக்குவோம். சாத்தான் நல்லவன் போலவும் நல்லது செய்ய வந்தவன் போலவும் நம் காரியத்தில் கரிசனம் கொண்டவன் போலவும் தான் வருவான். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், வாக்கு பெற்றவர்கள், புது உடன்படிக்கையின் பிள்ளைகள், கிருபை பெற்றவர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு புரிகிறதோ இல்லையோ அவனுக்கு தெரியும். ஆகையால் உங்களை நெருங்க மாட்டான் என்று அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அவன் தந்திரத்தில் வல்லவன். ஆதியாக 3ஆம் அதிகாரத்திலேயே நுழைந்தவன் அல்லவா? ஏதேன் தோட்டத்துக்குள்ளேயே நுழைந்தவன் அல்லவா? அவன் எங்கும் நுழைவான். பொய்யை மெய்யாகவே சித்தரித்து பேசுகிறவன். அதுவும் நீங்களே சிந்திக்கிறது போல சிந்திக்க வைப்பான். ஆண்டவர் செய்கிறதுக்கு ஒரு டூப்ளிகேட் பண்ணி கொண்டே இருப்பான். அது எகிப்துக்கும் நீங்கள் படித்து யாத்திரா அவங்களை படித்து பார்த்தா தெரியும். இவங்க மோசே கோலை கீழே போட்டால் பாம்பாச்சு, அவனும் அந்த மந்திரவாதிகள் போட்டாலும் பாம்பாச்சு. இவன் போட்டால் தண்ணியில் அடித்தா ரத்தமாச்சு, அவங்க போட்டாலும் ரத்தமாச்சு. அப்படி ஒரு டூப்ளிகேட் பண்ணி கொண்டே இருப்பான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எல்லாமே அவனால் செய்ய முடியாது. நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் அவன் பயன்படுத்துவான். 12 சீசர்களில் யூதாஸ் காரியோத்தை அவன் பயன்படுத்தவில்லையா? இயேசுவுக்கு எதிராகவே பயன்படுத்தவில்லையா? எங்கள் அடிமடியிலே கை வச்சான். சிம்சோனின் உண்மையான பலம் எதில் இருக்கிறது என்று கண்டறிய அவனை அழிக்க அவனுடைய பலவீனத்தை பயன்படுத்தினான். அவனுக்கு என்ன பலவீனம்? பெண்கள் விஷயத்தில் அவன் பலவீனப்பட்டவன். ஆகையால் வேசியை வைத்து அவனை முதலில் 7 அகனி நார்களால் கட்டி பெலிஸ்தீரிடம் ஒப்பு கொடுத்தால் நான் என்னோட பலம் போய்விடும் என்றான். அவன் அத்தனை அறுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டான். பின் புது கயிறால் கட்டுங்கள் என்றான். அதையும் அத்துக்கொண்டு வெளியே வந்துட்டான். பின்ன என்னுடைய தலைமுடி 7 ஜடையாக போட்டு நெசவனுள் பாவோடு பின்னி வைங்கடாம். அப்படி பின்னு பார்த்தார்கள். அறுத்து கொண்டு வெளியே வந்துவிட்டான். பின் அவன் அலட்டி கொண்டே இருந்தபடியினால் அவன் உள்ளதை சொல்லிவிட்டான். என் தலைமுடியை சிரைத்தால் என் பலம் போய்விடும் என்று செய்து விட்டார்கள். செய்தால் பிடிபட்டான். கண் நோண்டப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு மாவு அரைக்கவும் நையாண்டி காட்டவும் வைத்து விட்டார்கள். பாருங்கள், எந்த தேசத்தை அழிக்க வேண்டும், எந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டு பிறக்க வைத்தாரோ அவர்களிடத்தில் போய் மாட்டிக்கொண்டான். அவனுக்கு இவன் அடிமையாகிவிட்டான். இதே தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறார். நம்மளை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. நாம் உலகத்தில் தான் வாழ்கிறோம். வேற எங்கே நம்ம பரலோகம் போக முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்முடைய இது கிடையாது. நாம் மாட்டிக்கொள்கிறோம். நம்முடைய சித்தம் மறந்து விடுகிறோம். ஆண்டவர் எதுக்காக நம்மளை கொண்டு வந்தார் என்பது திட்டத்தையும் மறந்து விடுகிறோம். பரிதாபம். நசரேய விரதம் பெற்றவன் அல்லவா? இன்று ஆவியானவர் நம்மோடு இடைபடுவது என்ன? முடி மகிமை ஒரு அடையாளம். நம்ம எல்லோருக்கும் கர்த்தர் மகிமையை கொடுத்திருக்கிறார். ஒரு மகிமை இல்லாத கர்த்தருடைய பிள்ளை எவரும் கிடையாது. நம்மை கர்த்தர் தமது மகிமை என்றும் தமது பலம் என்று கூறுகிறார். நாம் ஜெபித்தால் நடக்கும், பதில் வரும். கொடுத்திருக்கிறார் மகிமை. நீங்கள் ஜெபித்தால் நடக்கும். விசுவாசத்தோடு பலத்தோடு பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஜெபிக்கிறீர்கள், அதை விடக்கூடாது. அது ஒரு மகிமை. நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கொடுத்த மகிமை. அதனால்தான் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள பிரயாசப்படுங்கள் என்று பவுலின் மூலமாக பேசுகிறார். நாம் பெற்ற வாக்கு நமக்கு கொடுத்த மகிமை. வரம், ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுத்திருக்கிறார். ஒரு தாளந்து பெறாத ஆள் யாரும் கிடையாது.
சிலருக்கு சமைக்கிறதுக்கு சூப்பராக வரும், பாடுவதற்கு சிலருக்கு சூப்பராக வரும், சிலருக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு சூப்பராக வரும், சில காரியங்களை செய்வதற்கு எல்லாருக்கும் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார். அது மகிமை. நமக்குள் ஆரம்பித்த விசுவாசம் நமக்கு கொடுத்த மகிமை. எபிரேயர் 12:1. இந்த மகிமையின் மேல்தான் சத்துருவுக்கு கண். அவனுக்கு தெரியும். நமக்குத்தான் நம்ம ஆண்டவர் நமக்கு எதுவுமே கொடுக்கல மாதிரி நம்ம இருப்போம், புலம்பிக் கொண்டு இருப்போம். அவனுக்கு தெரியும் நமக்குள்ளே என்ன கொடுத்திருக்கிறார் என்று. அவன் மீது தான் கை வைப்பான். இதை எடுத்து விட்டால், அழித்து விட்டால் நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரித்து விடலாம். அவனுடைய நோக்கமே நம்மை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும். நம்முடைய கார் மீதோ, சொத்து மீதோ, பணம் மீதோ, நகை மீதோ அவனுக்கு கவனம் கிடையாது. பின் அவன் நம்மை எளிதாக அழித்து விட முடியும் என்பது அவனுக்கு தெரியும். இதற்கு சிம்சோனை கட்டினது போல பல கயிறுகளை வைத்துக்கொண்டு சுற்றி சுற்றி வருகிறான். அதிகமாக செல்போன் பார்ப்பது, வேண்டாதவைகளை பார்ப்பது, அது ஒரு வெறி போல பார்ப்பது, அடக்க முடியாத வேட்கையாக பார்ப்பது, உள்ளே வா உள்ளே வா உள்ளே வா என்று கூட்டிக் கொண்டு போவது போல நாம் உள்ளே உள்ளே போவது. இந்த கயிற்றை கொண்டுதான் இளம் வாலிப ஆண் பெண் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். இளம் ஆண் வாலிப பிள்ளைகள் என்பது சொத்து, நம் நாட்டினுடைய சொத்து, சபையினுடைய சொத்து. வருங்காலம் அவர்கள் சபை அதை கட்டி வைத்திருக்கிறான். அதை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். ஏன் பெரியவர்கள் கூட இதற்கு அடிமைதான். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்ன கொஞ்ச நேரம் தானே பார்க்குற? இல்லை, கொஞ்ச நேரம் எதை பார்க்கிறீர்கள்? என்ன அவசியம்? பேப்பர் பாருங்க. பார்க்க கூடாது என்று நான் சொல்லவில்லை, அடிமையாக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பின் உங்களுக்கு தெரிந்த வாலிப பிள்ளைகளுக்கு இதை அனுப்பி வையுங்கள். அது பிசாசின் கயிறு. அந்த கயிறை வைத்துக்கொண்டு சுற்றி கொண்டு அலைகிறான் கட்டலாம் என்று. அடுத்து பாலினம் வேட்கை, தூண்டி விடுதல். இது ஒரு மாயக்கயிறு. குடி, கேம்பிளிங், பிறரை குற்றம் சாட்டி கொண்டே இருப்பது, காசிப், 2 பேர் சேர்ந்தால் மற்றவங்களை பற்றி பேசுகிறது. அது மகா பாவமான கயிறு. எப்போதும் அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அடுத்தவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேட்கை கொள்ளுதல், அதற்கு போட்டு வாங்குதல், அதிகமாக சாப்பிடுதல், முறுமுறுப்பு, சோம்பேறித்தனமாக இருப்பதல், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவது, ஊழியத்தில் ஈடுபட்டோரை பற்றி பேசுவது, இன்னும் பல காரியங்கள். இவைகளெல்லாம் சாத்தானால் பயன்படுத்தப்படும் கயிறுகள். அவன் வைத்து கொண்டு சுற்றி சுற்றி திரிகிறான். எந்த கயிறு உங்களுக்கு சூட்டாகுதுன்னு பார்த்து கட்டி விடுவான். கர்த்தரோ தமது அன்பின் கயிறால் நம்மை கட்டி வைத்திருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், அவனை அன்பின் கயிறால் நான் கட்டி வைத்திருக்கிறேன், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன் என்கிறார். எரேமியா 33 வாசித்து பாருங்கள். 3. மக்களே, விழித்து கொள்ளுங்கள், இதிலிருந்து அறுத்து கொண்டு வெளியே வாருங்கள், தூர எரியுங்கள். இப்படிப்பட்ட நட்புகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே உங்களை முழுங்கி விடுவார்கள். தவறு என்று தெரிந்தால், வேண்டாம் என்று தெரிந்தால் உடனே முழுமையாக வெளியே வந்துவிட வேண்டும். நீங்கள் தான் அறுத்து கொண்டு வெளியே வர வேண்டும். ஆவியான துணையை கேளுங்கள், உதவியை கேளுங்கள். சகரியா 4:6 அவராலே நீங்கள் விடுதலை ஆகலாம். நிரந்தர விடுதலைக்கு செவியுங்கள். ஜாக்கிரதையாக விழிப்புணர்வுகளோடு செயல்படுங்கள். இந்த கட்டுகள் இருக்கிறது என்று தெரியாமலேயே உங்களை வைத்திருக்கிறான். அதுதான் அவனுடைய பலன். கட்டுக்குள் இருந்தும் என்னையெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று வீராவசனம் பேசி கொண்டிருப்பது நம்முடைய பலவீனம். வேதம் வாசிக்க, ஜெபிக்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிய, ஆலயம் செல்ல விடவே மாட்டான். நியாயமான காரணங்கள் போல் ஜோடித்து கொடுப்பான். இது நியாயம்தானே என்று நமக்கே தெரியாது, அப்படி காட்டுவான். மக்களை விழித்து கொண்டு வெளியே வாருங்கள். பெற்ற கிருபையை, மகிமையை காத்து கொள்ளுங்கள். பின் தடைப்பட்ட காரியங்கள் மளவளவென்று நடக்கும். ஒரு கயிறுகளையெல்லாம் அருங்கள். அது உங்களுக்கே தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கயிறுகளை அறுத்து கொண்டு வெளியே வருங்கள். ஆவியானவர் உதவி செய்வார். இதை அறுப்பதற்கு என்ன செய்வது? ஆவியானவருடைய கேளுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், வேதம் வாசியுங்கள். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாக்கியவான்கள். அந்த கயிறு தானாக இத்து விழுந்துவிடும். ஹல்லேலூயா. சரீர சுகம் உண்டாகும். இதுவரை நடக்காத காரியங்கள் எல்லாம் மளமளவென்று நடக்கும். ஆசீர்வாதங்கள் தேடிக்கொண்டு உங்களை வந்து சேரும். ஏன் இதுவரை வரவில்லை? கட்டுண்டு இருக்கிறீர்கள். அந்த கட்டை அறுத்து கொண்டு நீங்கள் தான் வெளியே வர வேண்டும். கட்டுகள் சொல்லியாகிவிட்டு, யார் கட்டினதும் என்று சொல்லியாகிவிட்டது. அதனால் வரக்கூடிய நஷ்டங்களை சொல்லியாகிவிட்டது. நீங்கள் தான் அறுத்து கொண்டு வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. புத்தியில் உனக்கு அறிவு லேசாய் வரும்.
இது தேவ வார்த்தை. உங்கள் நடையின் மீதே நீங்கள் கவனமாயிருங்கள். கர்த்தர் ஒவ்வொரு கயிறாக அறுத்து கொண்டிருக்க மாட்டார். அப்படி அறுத்தால் நீங்கள் கட்டி கொண்டே தான் இருப்பான் அவன். நீங்கள் அது விட்டு கொடுத்து விடுவீர்கள். நீங்களாகவே எழும்ப வேண்டும். அந்த கயிறு எனக்கு இருக்கிறது, அதிகமாக சாப்பிடுகிறேன், அதிகமாக தூங்குகிறேன், அதிகமாக தேவையில்லாத பேசுகிறேன், உங்களுக்கு தெரியும். அதிலிருந்து அறுத்து கொண்டு வெளியே வாருங்கள். ஜெபியுங்கள். அதை பற்றி நினைக்காதீர்கள். அதுதான் அந்த கயிறில் அறுப்பது எப்படி? ஜெபியுங்கள், நிறைய வேதம் வாசியுங்கள், பாடுங்கள், துதியுங்கள், வீட்டை கிளீன் பண்ணுங்கள், பீரோ கிளீன் பண்ணுங்கள், தேவையில்லாத காரியங்களை வெளியே தூக்கி எறியுங்கள். உங்கள் வேலையின் மீது கவனமாயிருங்கள். அந்த கயிறு காணாமல் போய்விடும். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றே இப்போதே கட்டுகளை அறுக்கையிட்டு தேவ ஆவியானவர் பலன் கிருபை ஞானம் பெற்று அறுத்து தூர எறிவேன். மறுபடியும் அதில் சிக்கிக்கொள்ளாமல் தேவ பிரசன்னத்தை, தேவ சித்தத்தின் மையத்தில் நிற்பேன். ஹல்லேலூயா. எனக்கென்று நீர் வைத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்று சாட்சியாய் வாழ்வேன் என்று அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு சங்கீதம் 1:2 சொல்வது போல, துன்மார்க்கன் ஆலோசனை நடக்க மாட்டேன், பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன், பரியாசற்கார் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டேன். வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்வேன். இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் பவுனை உங்களுடைய நகைகளை காத்து பிரயோஜனம் இல்லை. வீட்டை காத்து, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். அதில் தான் எல்லாமே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா.